நல்லா இருக்கு. புதிய கிறிஸ்து உடன்படிக்கை ஆலயத்தை நம்முடைய பேராய தந்தையர்கள் ஒரு தீவிரத்தை திறந்து வைக்க அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
மக்களே, பொன்னேரி குருசேகரத்தின் ஆயர்களே, வந்திருக்கக்கூடிய ஆயர் மக்களே, அனைவரையும் இறைவனின் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதை நிகழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்துவின் உடன்படிக்கை, கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை ஆலயம், இதை திறந்து வைப்பதற்கு மகிழ்ச்சி கொள்கிறோம். கடவுள் தாமே இந்த ஆலயத்தை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய ஒவ்வொரு கடவுளுக்கு மாற்றி பெண்ணை திருச்சபை சென்னை பேராயம் பொன்னேரி குருசேகரம் சிஎஸ்ஐ கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை ஆலயம் நீதியுள்ளது. பொன்னேரி ஆலய இறைமக்களின் உதாரணமான காணிக்கையின் வழியாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் கடவுள் மக்களுக்காக 30/1/2026 வெள்ளிக்கிழமை அன்று பேரருப்பள்ளி கே. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஐயா பேராயர் சிஎஸ்ஐ சென்னை பேராயம் அவர்களால் திறந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டது. அன்று பெத்தானியா பெண்கள் பெயர் பயிற்சி பள்ளி அருள்பணி இந்திராபால் அவர்கள் பேராயர் அம்மா தலைவி பேராயர் பெண்கள் வாரியம் அவர்களால் தொடங்கப்பட்டது. இறைப்பணியில் அருள்பணி ஏ. ரத்தினசுவாமி குருசேகர தலைவர், அருள்பணி ஆர். இல்வன் நியூபில் குருசேகர ஆயர், திரு இ. ரமேஷ்குமார் குருசேகர செயலர், திரு ஆர். செல்வகுமார் குருசேகர தொடர், குருசேகர உறுப்பினர்கள், ஊழியர்கள் மற்றும் இறைமக்கள் பொன்னேரி குருசேகர். ஆவியாகிய திருத்தவத்தவரின் திருப்பெயரிலே இந்த ஏலியன் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபை கிறிஸ்துவின் உடன்படிக்கை ஆலயம் பொன்னேரி குருசேகரத்தை திறந்து வைக்கிறேன். கடவுளுக்கு மாற்றி வைத்தார். இந்த தையல் பள்ளி துவங்கி வைக்க அன்போடு கேட்டுவோம். அம்மா ஜோம் பண்ணுவாங்க. ஐயரமாக ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீ தந்த இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை ஆலயத்தின் வழியாக துவங்கப்பட இருக்கின்ற பெத்தானியா தையல் பயிற்சி பள்ளிக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய எல்லா முயற்சிகளையும் செய்து வருகின்ற எங்களுடைய சென்னை பேராயம் பெண்கள் வாரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக பெண்கள் இந்த தையல் பயிற்சியிலே தாங்கள் ஈடுபடுத்தப்பட்டு தங்கள் சொந்த காலில் நின்று தங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்து கொள்ள நீர் அவர்களுக்கு ஆற்றலையும் அருளையும் மன தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுத்து தொடர்ந்து ஆண்டவரே அநேக பெண்களுக்கு அவர்களும் ஆசீர்வாதமாக வாழ தேவனுக்கு செய்யும். இதை ஆண்டவரை முயற்சி செய்து தூங்குவதற்கு எல்லா உதவிகளையும் செய்த இந்த குருசேகரத்தினுடைய ஆயர் அவர்களுக்காக, குருசேகர தலைவர் அவர்களுக்காக, ஆயிரம்மா அவர்களுக்காக, பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தையல் ஆசிரியர் அவர்களுக்காக, ஜாய்ஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே பேராயருடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக நடைபெறுகின்ற எல்லா திருப்பணிகளையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த குத்து விளக்கு எரிகிறது போல் ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையும் ஒளிவிழற தேவை கிருபை சேர்மா ஜெபிக்கிறோம். நீரே உடைய பிள்ளைகளை வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். வாசிக்கும்படியான வேத பாடம் வாசித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த நாளில் ஏலியன் வீடு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை ஆலயத்தை ஆண்டவர் திறந்து வைக்கும்படி கிருபை பாராட்டினார். சிறப்பாக இந்த நாளில் நம்முடைய பேராய தந்தை பேரருள் பணி பேராயர் அம்மா அவர்கள் இந்த நாளில் கலந்து கொண்டு சிறப்பித்து பெண் அவர்கள் வழியாக அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் எங்களுடைய விவசாயிகள் சார்பிலே அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆயர் பெருமக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்போது சிறப்பாக நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்தளிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் மட்டுமல்ல அநேகருக்கு இதை நீங்கள் சொல்லி இங்கே கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். ஆகவே உங்களுடைய பல்வேறு பணிகள் மத்தியிலையும் இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த தையல் பயிற்சியை கற்றுக்கொள்ளும். இவங்க மட்டும் இல்லை, நம்முடைய திருச்சபையை சார்ந்த சகோதரிகள் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான். நிறைய பேர் கற்றுக்கொள்ளலாம். எல்லாம் முடிஞ்ச உடனே 6வது மாதத்துல எக்ஸிபிஷன் மாதிரி வைப்பாங்க. ரொம்ப அழகாக தைச்சிருப்பாங்க. ஃப்ராக்ஸு, நைட்டி, ப்ளவுஸு எல்லாமே. இப்போ ஜுவல்லரி மேக்கிங் கூட நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது உங்களுக்கு வேண்டுமானால் அதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்களோட ஆயரோடு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அதுக்கும் இங்கே சொல்லி தருவாங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம முயற்சியோடு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். புதிதாக வந்திருக்கின்ற ஆசிரியர் அவங்க அங்கி தைப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆக முதலாவதாக எனக்கு ஒரு அங்கி தைச்சு கொடுங்க, நான் பார்த்துட்டு எங்களுடைய ஆயர்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். அதனால நம்முடைய விமன்ஸ் போர்டில் நிறைய அங்கி சப்ளி ஸ்டோர்லாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த முயற்சியிலே உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பேராயத்தை கொண்டு மட்டுமல்ல, பெண்கள் வாரியத்தின் வழியாகவும் நிறைய பணிகளை தொடர்ந்து செய்ய நீங்கள் ஊக்கமாக ஜெபிங்கள். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட முயற்சியை எடுத்த இந்த குருசேகரத்தினுடைய தலைவர் மற்றும் ஆயர் அம்மா, பெண்கள் ஐக்கிய சங்க செயலர் பொருளர் ஜாய்ஸ் அம்மா யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுக்கு நன்றி. இப்போது இறுதி இறைவேண்டலை நம் மத்தியிலே வந்திருக்கின்ற லவிங் ஷெப்பர்ட் திருச்சபையின் ஆயரும் தலைவருமாகிய திரு ஜான்சன் ஐயா அவர்கள் இதற்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம விஷயம் முன்புற வேலை காக்கும் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்த ஒரு நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி அன்பின் நிலவையுடைய பேராயத்தின் பேராயர் அவர்கள் வழியாகவும் பேராயர் அம்மாவுடைய வழியாகவும் சிறப்பாக பெண்ணேரி குருசேகரத்தினுடைய தலைவர் ஆயர் மற்றும் நிறை மக்கள் குடும்பத்தின் மக்கள் ஆயர்களோடு கூட இணைந்து இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு கூடமே போற்றுகின்றோம், உங்களை துதிக்கின்றோம், உங்களுக்கு நன்றியை செலுத்துகின்றோம். ஆண்டுடைய சிறப்பாக ஏழை எழுதியிருக்கிறோம். கருத்துக்கு கடன் கொடுக்க வாக்குகின்றோம். இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறோம் அதை இடைக்கே செய்து இந்த வாக்குகளுக்கு அன்பு நிறைவாக கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் ஆலயத்தை இந்த ஏலிமேட் பகுதியிலே இரண்டாண்டு பேராயருடைய திருக்கரங்கள் வழியாக திறந்து வைக்கும்படியாக நீ பாராட்டின அன்பிற்காக தயவிற்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கேட்ட இறைவார்த்தையின் வழியாக அன்பின் ஒவ்வொரு இறை மக்களுமே ஆண்டுடைய ஆலயமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவனமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற வார்த்தையின் வழியாக அன்பின் இறைவம் இந்த பகுதியிலே இந்த ஆலயத்தின் வழியாக அநேக வார்த்தைகள் வழியாக என்னுடைய பேராயர் நம்மளுடைய திருக்கரங்கள் வழியாக இந்த இலவச தையல் பணியை பெத்தனியா தையல் பணியை
துவங்கி வைக்கும்படியாக நீ பார்க்க அன்பிற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆலயத்தில் வந்து அன்பின் ஆண்டவரை போற்றுவது மட்டுமல்லாமல் இங்கே வருகின்ற மக்களுடைய வாழ்வின் வாழ்வாதாரமாக அவருடைய தன்னுடைய சுய காலில் நிற்க வேண்டும் என்கிற நிலையிலே அவருடைய தரிசனத்தின் வழியாக இந்த தேர்தல் பள்ளியை துவங்கும்படியாக இந்த நாளில் நீ பார்க்கின்ற அன்பிற்காக தயவிற்காக உமக்கு நாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரம் நாடி வருகின்றோம். ஆண்டவரே அவருமாக நிறையரசு என்பது அங்கே என்றும் இங்கே ஏதுவாயில்லாமல் அது உங்கள் மத்தியில் உங்கள் நடுவில் இருக்குது என்று சொன்ன கேட்ட வார்த்தைகள் இணங்க எங்கள் மத்தியில் இவ்வளமாக பிரசனத்தை நாங்கள் உணரப்படியாக ஒரு அன்பை ஏழைகளை மக்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக திருச்சபைக்கு அவருமாக சாட்சியாக பேரையுடைய தரிசனம் வழியாக செயல்பட்டு வருவது என்று உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நிகழ்விலே அன்பின் ஆண்டவரே இதை சிறப்பிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஆயிரம் பெருமக்களுக்கு பண்ணிக்கின்றோம். ஆண்டவரே அவருடைய ஜெபங்களும் அன்பின் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒத்துழைப்பும் இங்கே இருப்பதற்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நிறைய மக்கள் யாரும் படிக்கின்றோம். குருசேகத்தின் வழியாக மற்ற குருசேகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். அவரை அனைவரும் ஒன்றாக இணைந்து நாமத்தை மகிழ்ப்படுத்துவதற்காக இது தந்த இந்த நல்ல வாய்ப்பை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த இறைவன் வழிபாடு தூக்கம் ஒரு முடிவு மட்டும் புத்தகத்தின் வழியாக ஆட்கொண்டமைக்காக நன்றி என்று சிறப்பாக பேரருடைய வழிபிராணத்தை வாழ்க்கை செய்த அன்பினாலும் மீண்டுமாக திருப்பி செல்கின்ற போதும் நீங்காத திருப்பி சொன்னும் எப்பொழுதும் அவரோடு இருக்கப்பட வேண்டும் நாம் நடக்கின்றோம். நாங்கள் படைத்த காணிக்கைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரின் முடிய கருத்தில் வாங்கி உண்மைக்கு நாங்கள் படைத்திருக்கின்றோம். இந்த திருப்பணிக்காக பயன்படுத்தின கிருபை பாராட்டுகள் வேண்டுமே கொண்டாடுகின்றோம். இந்த இடத்தை கொடுத்து அருமையான ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிற குடும்பத்து மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கொண்டாடுகின்றோம். தாராளத்தை கட்டுவதற்காக உழைத்தவர்களுக்காக உதவி செய்தவர்களுக்காக இங்கே பணியாற்றுவதற்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். அனைவரும் நீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லுகின்றோம். சிறப்பாக இந்த குருசேகத்தின் தலைவருக்காக நாம் வேண்டுதல் செய்கின்றோம். ஆகவே அவருக்கும் பலமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய மத்தியிலேயும் இந்த குருசேகத்தை வழிநடத்தும்படியாக வழியாக நீ பாராட்டு நன்றிக்காக நன்றி ஆண்டவரே. குருசேகத்தின் ஆயிரக்காகவும் ஆயிரமாகவும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களும் தனித்தனியாக பேர் பெற ஆசிரியர்கள் குருசேகத்தின் செயல் தொண்டர்களையும் சேகர் உறுப்பினர் ஒவ்வொரு படிக்கின்றோம். ஆண்டவரே அவருடைய நிர்வாகத்தின் வழியாக சில அநேக காரியங்களை செயல்படுத்தப்படியாக சில வளர்ச்சிக்காக அவர் திட்டங்களை தீர்க்கின்ற பொழுதும் ஆலோசிக்கின்ற பொழுதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுதும் ஒரு தூய் ஆவியை வல்லமை கொண்டு நீ தம்மை வழிநடத்தி வருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எல்லாவற்றையும் நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும் பாதுகாத்தும் வழிநடத்துகின்றோம். இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்ளும் அன்பின் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். தந்தை ஆகிய இறைவனின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் உந்தனராகிய ஆவியானவரின் அறிவும் ஆற்றலும் சமாதானமும் வழிநடத்தலும் அனைவரோடும் நம்முடைய தரிசனங்களோடும் கரிசனைகளோடும் நம்முடைய ஊழியர்களோடும் இந்த குருசேகரத்தின் அனைத்து இறை மக்களோடும் வந்திருக்கின்ற அனைத்து ஆயர் பெருமக்களோடும் பேராயர் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. இந்த நாளில் நிறைய அலுவல்கள் இருக்கிறது. இந்த தேதியை வாங்கும்போது எப்படி வாங்கினோம் என்பது ஐயாவுக்கு எனக்கு ரொம்ப தெரியும். நாங்கள் எப்படி வாங்கினோம்னா எப்படி கையில் அவர்களை எப்படி கேட்டோன்றது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நான் நினச்சி பார்க்குறேன். எங்களுக்கு முன்பதாக இருந்த 4-5 குருசேகருக்கு தேதியே இல்லைன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நாங்கள் போய்கிட்ட போகும்போது எப்படியும் நமக்கு தேதி இல்லை முடிவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக கடவுள் கிருபை பாராட்டினார். ஐயாவோட பேசினார். இந்த இடம் இப்பொழுது வரை பணித்தளமாகத்தான் இருக்கிறது. ஞானஸ்தானத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த இடத்தை வெறுமனே ஆரம்பிக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்து அந்த ஐயா அவர்கள் கரங்களாக இப்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். பல முயற்சிகள் எடுத்தபோது முன்னாள் இந்த சேகர தலைவர்கள் அதற்காக முயற்சி எடுத்து இதை இப்பொழுது இருக்கிற சேகர தலைவர் வழியாக நினைவு பெற்றிருக்கிறது. சிறப்புக்குரிய ஒரு காரியம். எனக்கு இன்னொரு மகிழ்ச்சியான காரியம், ஐயா அவர்கள் பேராயர் ஆகி பொன்னியகிரி குருசேகரத்தில் நிறைய திருச்சபைகள் இருக்கிறது, திருவிருந்து பெறுகிற நபர்கள் குடும்பங்கள் இருக்கிறது, பெருவாரியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஏழை எளிய இந்த திருச்சபைக்கு முதன்முறையாக அவர் பேராயராக வந்திருப்பது மிகுந்த பெரிய மகிழ்ச்சி. அதுதான் எனக்கு இந்த நேரத்தில் நான் ஐயாவுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் நம்முடைய குருசேகரத்தின் சார்பிலே நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது எங்களுடைய குருசேகரத்தின் செயலர் பொருளர் ஐயாவையும் அம்மாவையும் அன்போடு குருசேகரத்தின் சார்பிலே அவர்கள் வரவேற்பார்.
தொடர்ந்து நம்முடைய பேராயர் ஐயாவை நம்முடைய திருச்சபையினுடைய குருசேகரத்தின் ஊழியர்கள், ஐக்கிய குழுவினர்கள் ஒவ்வொருவராய் நான் பெயர் படிக்க முன்னாடி தயவுசெய்து வந்திருக்கேன். நேரம் இல்லை. எனக்கு அடுத்து திரு டேவிட்சன் ஐயா பேராயர் நலத்திட்டத்திற்காக இப்போது திருச்சபை சார்பாக கொடுக்கின்ற காணிக்கைகளை ஊழியர் வழியாக பேராயர் தந்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார். படிக்கப்பட்டு திரு விஜயகுமாரி அம்மா அவர்கள், திருமதி விஜயகுமாரி அம்மா அவர்கள் திருமதி விஜயகுமாரி அம்மா அவர்கள் விஜயகுமாரி அம்மா அவர்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் திரு வினோத் கிறிஸ்டோபர் ராஜ் அவர்கள், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் கன்வீனர் சைலர் போடுங்களா, ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ரமன் பிரதேஷ், நாயர்பள்ளி ஐக்கியத்தினர், நாயர்பள்ளி கன்வீனர்கள், நாயர்பள்ளி ஐக்கியத்தினர் கன்வீனர், டீச்சர்ஸ் வாங்க டீச்சர்ஸ் வாங்க, எல்லாம் டீச்சர்ஸ் வாங்க. எழுதுக்கு இவ்வளவு கஷ்டப்படு, சீக்கிரம் வாங்கம்மா. பாடகர் குழுவினுடைய ஐக்கியத்தினர் பயர் கமிஷன், யூத் ஃபெலோஷிப் உங்கள் வழியாக இப்பொழுது நாம் பழனிமலை டவுன் திருச்சபையினுடைய சார்பில் முன்னாள் ஆயர் திரு மிலாண்டன் ராஜலிங்கம் ஐயாவுடைய சிறிய தகப்பனார் அவர்கள் இடம் அதை நன்கொடையாக நமக்கு கொடுத்தார். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். பேராயர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கனப்படுத்துவார்கள். அதுக்கு மட்டுமல்ல, இந்த இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பெரும் அந்த ஷீட்டு மற்றடைய வெளியே இருக்க டாப் கிராஸ், உள்ள இருக்கிற ஆல்டர் கிராஸ் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து அதை நன்கொடையாக கொடுத்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர் திரு பிராங்க்லின் அவர்கள் நிறைய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார்கள். அயனாவரம் திருச்சபையை சார்ந்த அன்புக்குரியவர்கள், அவர்களையும் நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் நம்மை அன்பு சால்வை அணிவித்து கனப்படுத்துவார்கள். நிறைவாக இந்த இடம் நிறைய ஒருவேளை நம்முடைய கிராமத்து மக்கள் இருக்கிறீங்க. இங்கே எவ்வளோ போராட்டம் இருந்தது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், இங்கே இருந்த முன்னாள் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் இது எல்லாவற்றிலும் மிக நேர்த்தியாக கையாண்டு நிறைய சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதை கொடுத்த நம்ம திருச்சபையுடைய வழக்கறிஞர் திரு ஐசக் சாமுவேல் ஐயா அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா அவர்களை நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து அவரை கனப்படுத்துவார்கள்.
நம்முடைய குருசேகர முன்னாள் தலைவர்கள் அவர்களை மட்டும் நான் பேராயர் ஐயா மூலமாக நான் வரவேற்க விரும்புகிறேன். எனவே அவர்கள் திரு எஸ் ஜான்சன் ஐயா அவர்கள் முன்னாள் குருசேகர தலைவர், அவர்களை நம்மோடு வரவேற்கிறோம். முன்னாள் குருசேகர தலைவர் அவர் திரு எஸ் மிலான் ராஜலிங்கம் ஐயா அவர்களையும் நம்மோடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வு, இதற்கான ஆயத்தம் மற்ற அனைத்து காரியங்களையும் எனக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் நேர்த்தியாகவும் விரைவாகவும் எல்லாவற்றிலும் எனக்கு ரொம்ப உத்வேகமாக எனக்கு ஆலோசனை வழங்கி என்னை உற்சாகப்படுத்தி ஊழியத்தில் இன்னும் துரிதப்படுத்துகிற அன்புக்குரிய இப்போது குருசேகர தலைவர் அவர் திரு ஏ ரத்னசாமி ஐயா அவர்களே நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ. இப்பொழுது நம்முடைய ஆயர் பெருமக்கள் ஒவ்வொருவராய் நீங்கள் வந்தால் நாங்கள் எங்கள் குருசேகர தலைவர்கள் ஐயா செகண்ட் கிஃப்ட் கொடுங்க. ஐயா கிறிஸ்துவுக்கும் பிரிவானவர்களே, இப்போது நம்முடைய பேராய் தந்தை அவர்கள் பொன்னேரி குருசேகரின் தலைமையிடத்திற்கு கடந்து சென்றாங்க. எனவே மற்றொரு நீங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு உலகத்திற்குள் புறப்பட்டு செல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம்.